டாபிக் என்ன அப்படின்னா ஜீரோ டு ஹீரோ. இந்த ஜீரோ டு ஹீரோ அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. வெர்ஷன் அப்படின்னா இதை பல விதங்கள் சொல்லுவாங்க. எப்படின்னா இது ஒரு ஹாங்காங் பேஸ் பண்ண ஒரு மூவி இருக்கு. அது மட்டும் இல்லாம இது ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜில ஒரு பர்டிகுலர் டேல ட்ரேட் பண்ணும்போது இந்த ஒரு திங்க அச்சீவ் பண்ணலாங்கிற மாதிரியான நிறைய வெர்ஷன்ஸ் வந்து இந்த ஜீரோ டு ஹீரோன்னு இருக்கு. இப்ப நம்ம எம்சிஎம்ல பார்க்க போற இந்த ஜீரோ டு ஹீரோங்கிறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹீரோ அப்படிங்கிறது நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய லெவல். நம்ம யாரா வேணாலும் இருக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஹோம் மேக்கர், ஒர்க்கிங், பிசினஸ் பர்சன், யாரா வேணாலும் இருக்கலாம். நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய லெவல் இருக்கு இல்லையா, அதுதான் இந்த ஹீரோ. ஸோ சேம் திங் நம்மளும் எந்த லெவல்ல வேணாலும் இருக்கலாம். ஒண்ணுமே தெரியாத லெவல்லையும் இருக்கலாம். இல்ல 1 to infinity எந்த லெவல்ல வேணாலும் நம்ம நாலேஜ் இருக்கலாம். அந்த ஹீரோ அப்படிங்கிற லெவல் நம்ம எப்படி அச்சீவ் பண்ண போறோம், அதுக்கு என்னென்ன நமக்கு ஸ்ட்ரகிளா இருக்கு, அதை எப்படி ஓவர் கம் பண்ண போறோம் அப்படிங்கறதான் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு லைஃப் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஜாக்மா. இவங்களை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இவங்க யாருன்னா சிஇஓ ஆஃப் தி அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இவங்களை பத்தி ஏன் நம்ம பேசணும் அப்படின்னா, இவங்களோட அசட் மட்டுமே ஹீஸ் ஃப்ரம் சீனா பேஸ்டு ஒன். இவங்க அசட்டை மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம சீனா கவர்மெண்ட்டை 4 days ரன் பண்ண முடியும். அந்த அளவுக்கான அவங்க அசட் வச்சிருக்காங்க. ஸோ எப்படி அந்த லெவலுக்கு வந்தாங்க, அவரோட பேக்ரவுண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கறது தெரியும் போது, ஓகே இது நமக்குலாம் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஸோ இவர் லைஃப் டைம் ஃபுல்லா இவர் ஃபேஸ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தா இதுதான். அவரோட சக்சஸ்க்கும் இதுவே காரணமாக இருந்தது. ஏன்னா ரிஜெக்ஷன். நம்ம சக்சஸை நோக்கிய பயணங்கள்ல நிறைய ரிஜெக்ட் பண்ணப்படுறோம். அண்ட் ஆல்சோ அதுலேருந்து பவுன்ஸ் பேக் சொல்லுவோம் இல்லையா. ரிசலைன்ஸ் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆகலாம், இல்லை ரிஜெக்ட் பண்ணப்படலாம். அதுலேருந்து ஓகே நான் கிவ் அப் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி வர்றதா இருக்கலாம். அண்ட் ஆல்சோ கன்சிஸ்டன்சி. அவருடைய பயணங்கள் ஃபுல்லுத்துல என்ன வருது, தீவிரமான கோலை நோக்கிய பயணம். இது எல்லாமே இருந்துச்சு. ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு நிறைய வேர்டிங்ஸ்ல சொல்லுவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டிஸை பயன்படுத்திக்கணும், அது மாதிரி நிறைய சொல்லுவாங்க. இது ஆக்சுவலி இந்த ஜாக்மா அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னா, இவருக்கு ஆக்சுவலி இங்கிலீஷ் பத்திய நாலேஜ் அவருக்கு ரொம்ப பிடிச்சது. இங்கிலீஷ் பிடிச்சிருந்தது, அதை கத்துக்கணுங்கிற ஆர்வமும் இருந்துச்சு. ஆனா என்னன்னா அவருக்கு அஃபோர்டபுளான ஃபேமிலி இல்லை, கத்துக்கக்கூடிய ஃபேமிலி இல்லை. ஸோ என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்க இருக்கிற பிளேஸை வந்து ஒரு டூரிசம் ஸ்பாட்டா அனௌன்ஸ் பண்றாங்க. ஸோ என்ன பண்றாங்க, அவங்க போய் அந்த டூரிஸ்டுக்கு ஃப்ரீயா கைடு பண்றாரு. கைட் பண்றதன் மூலமா என்ன பண்றாரு, அந்த பீப்புளோட கம்யூனிகேஷனை ஏற்படுத்திக்கிறாரு. அந்த பீப்புள் எல்லாரும் பண்ணா ஃப்ரம் வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கைட் பண்றதன் மூலியமா என்ன பண்றாரு, இங்கிலீஷ் நாலேஜ் அப்படிங்கறத அவங்களுக்கு வந்து ஈஸியா எடுத்துக்கிறாரு. ஸோ இப்படி இருக்காரு சார், எப்படி நல்லா படிச்சிருப்பாரா அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம இங்க சொல்ற மாதிரி ஒரே கிளாஸ்ல நிறைய அட்டம்ஸ் வச்சு பாஸ் பண்றாங்க இல்லையா, அத மாதிரி ஸ்கூல் லெவல்ல பிலோ ஆவரேஜுக்கும் பின்தங்கிய ஒரு நார்மலான பாய் தான் இவங்க. ஸ்கூலிங்ஸ் ஒரு வழியா படிச்சு முடிக்கிறாங்க. அண்ட் தென் ஸ்கூலிங் முடிச்சோன்னே அடுத்தது காலேஜுக்கு ட்ரை பண்றாங்க. சீனாலெல்லாம் காலேஜ் சேரணும்னா ஒரு என்ட்ரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அந்த என்ட்ரன்ஸ்லயும் வந்து மோர் தென் 2 times கிளியர் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கே போறாரு. அதுக்கப்புறம் யூனிவர்சிட்டிக்கு அப்ளை பண்ணலாம், ஹார்ட்வேர்டுக்கு அப்ளை பண்றாரு. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 10 டைம் இவரோட அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுது. நம்ம 1 or 2லயே நம்மளுடைய அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகுதுன்னா நம்மளோட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும். ஆனா இந்த இடத்துல ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, 10 டைம் ரிஜெக்ட் ஆகுது. அவருடைய பயணம் என்னவா இருக்குன்னா, நான் படிப்பேன், முன்னேறுவேன் அப்படிங்கிறது ரொம்ப உறுதியா இருக்காரு. இந்த இடத்துல அவர் அந்த தோல்வியை அடைஞ்சாலும் அந்த இடத்த விட்டு பின் வரல. அதுல கன்சிஸ்டன்சி சொன்னேன் இல்லையா, அதான் நான் வந்து அதை நோக்கிய பயணத்தை கண்டிப்பா போவேன் அப்படிங்கறதுல உறுதியா இருந்தது. அதனால என்ன பண்ணாரு, அந்த கோல் சொல்லுவோம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆல்டர் பண்ணிட்டாரு. என்ன அப்படின்னா, ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி தான் எனக்கு கிடைக்குது, ஆனா நான் என்ன பண்றேன், லோக்கல்ல இருக்க ஒரு நார்மல் யூனிவர்சிட்டி ஆர் காலேஜ் அதுல நான் சேர போறேங்கிறத கொஞ்சம் ஆல்டர் பண்ணிக்கிறாரு. அதுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றாரு, ஒரு காலேஜ்ல போய் நம்ம இங்க சொல்றோம் இல்லையா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் சொல்றோம்ல, அது மாதிரியான ஒரு படிப்பை படிச்சு முடிக்கிறாரு. ஓகே படிச்சு முடிச்சோன்னு ஓகே என்னோட ஸ்ட்ரகிள்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாரு. பட் ஆக்சுவலி ரியல் ஸ்ட்ரகிளே அங்கதான் ஆரம்பிக்குது. எல்லா கம்பெனிஸ்க்கும் அப்ளை பண்றாரு, எந்த கம்பெனியுமே செலக்ட் ஆகல. ஓகே ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் ஏதோ ஒரு ஜாப் கிடைச்சா போதுங்கிற மாதிரி சீனால ஃபர்ஸ்ட் கேஎஃப்சி வந்தது. அப்ப அவுட் ஆஃப் 24 இவரை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. சேம் திங் போலீஸுக்கு போறாரு, அவுட் ஆஃப் 5 இவரை மட்டும் ரிஜெக்ட் பண்றாங்க. டெட்லைன் அட் த கார்னர் சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி எல்லா இடங்களையும் இவரை மட்டுமே தனிப்பட்ட முறையை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல ஹோட்டல்ல சர்வரா சேரலாங்கிற சூழ்நிலைக்கும் போறாரு. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவனை அழைச்சிட்டு போறாங்க, இவரை மட்டும் விட்டுட்டு அவரை செலக்ட் பண்றாங்க. இவரால் தாங்கவே முடியல, என்னன்னு போய் கேட்டுறாரு. இந்த இந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அப்ப அவங்க சொன்ன வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, உங்க பிசிக்கல் அப்பியரன்ஸ் சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் பார்க்க ரொம்ப லீனா ஷார்ட்டா உங்களை மாதிரி இருக்கவங்க நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு.
இதுக்கான ஆன்சர் நான் லாஸ்டா சொல்றேன். ஓகே, ஒரு வழியா அவர் படிச்ச காலேஜ்ல அவருக்கு ப்ரொஃபசர் ஜாப் கிடைக்குது. ஆனா ரொம்பவே கம்மியான டாலர் தான் கிடைக்குது. இருந்தாலும் அதை எப்படி பயன்படுத்திக்கிட்டாருன்னா, பீப்புளுக்கு நடுவுல இருக்க கம்யூனிகேஷன் ஏற்படுத்திக்கலாங்கிற மாதிரி ஒரு சான்ஸா எடுத்துக்கிட்டு பீப்புளை பில்ட் பண்றாரு அந்த ப்ரொஃபசர் ஜாப்ல. அண்ட் ஆல்சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த சமயத்துல அவருக்கு தெரிய வருது நிறைய பீப்புள் வந்து ஃப்ரம் சீனா டு வெஸ்டர்ன் கல்ச்சரை நோக்கி போறாங்க. சீனா பீப்புளுக்கு பொதுவா இங்கிலீஷ் பத்திய நாலேஜ் எல்லாம் பெருசா இருக்காது. அவங்க லோக்கல் லாங்குவேஜ் மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவருக்கு தெரியுது, ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு தேவை அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிட்டு என்ன பண்றாருன்னா, டிரான்ஸ்லேஷன் ஏஜென்சி அப்படிங்கிறத ஒண்ணு ஆரம்பிக்கிறாரு. இதன் மூலியமா அவர் வந்து சீனாவோட கவர்மெண்ட்குள்ள அபிஷியல்ல நுழையறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. அண்ட் ஆல்சோ வந்து யுஎஸோட எம்பசில நுழையறதுக்கான வாய்ப்பும் கிடைக்குது. ஸோ இந்த 1995ல வந்து யுஎஸ்க்கு போறாரு. அங்கதான் அவருக்கு தெரியுது இனிமே ஃபியூச்சரே இன்டர்நெட் தான் அப்படின்னு தெரியுது. ஸோ வென் ஹி கம் பேக் டு சீனாக்கு வந்து அந்த இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி பாக்குறாரு. அந்த யூஎஸ்லயே போட்டு பாக்குறாரு. சீனாவை பத்தி எந்த டீட்டெயில்ஸுமே இல்ல. ஷாக் ஆயிட்டாரு. ஓகே, அப்ப வந்து சீனால வந்து இன்டர்நெட் அப்படிங்கிறது இல்ல, நம்ம டெவலப் பண்ணோம்னு அவர் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுதான் சீனா எல்லோ பேஜஸ்ங்கிறத ஆரம்பிக்கிறாரு. பக்கத்துல இருக்க லோக்கல் வெண்டர் குட்டி குட்டி ஆளுங்களோட போஸ்ட் அதெல்லாம் போட்டு டெவலப் பண்றாரு. ஆனா அது பெரிய லெவல்ல பேசப்படலை. ஏன் அப்படின்னா 90ஸ்ல வந்து கம்ப்யூட்டரே புதுது அப்படிங்கும்போது இன்டர்நெட் அப்படிங்கிறது எடுபடலை. சோ என்ன பண்றாங்க, இதை கவர்மெண்ட் அபிஷியல்கிட்ட கொண்டு போறாரு. இதை மாதிரி ரொம்ப பூம் ஆகும் இன்டர்நெட், இதை எடுத்து செய்யுங்க. ஆனா யாருமே இவரோட வேர்டை லிசன் பண்ணவே இல்லை. ஓகே, நம்ம அடுத்தவங்களை நம்பி புண்ணியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்றாரு, இவரு இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி அந்த டூரிஸ்ட்ல இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ரொஃபஸரா இருக்கும்போது இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு 17 மெம்பர்ஸ் அமைஞ்ச ஒரு குழு அமைக்கிறார். அவரையும் சேர்த்து ஒரு 18 பேர் இருக்காங்க அதுல. அவங்களே சேர்ந்து ஆரம்பிக்கப்பட்ட கம்பெனி தான் என்னன்னா அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ். இதுல ஃபண்ட் அப்படின்னா அவங்களே போடுறாங்க. அவங்கள்ட்ட இருக்க ஓன் மணியை அதுல போடுறாங்க. எந்த ஒரு பர்சன் கூட அதுல ப்ராஃபிட் பார்க்காம கம்பெனி டெவலப் பண்றாங்க. ரொம்பவே நல்லா டெவலப் ஆகுது. எல்லாரையும் ரீச் பண்றாங்க. சீனா ஃபுல்லா அவர் அறியப்படுறாங்க. ஆனா வித்தவுட் எனி ப்ராஃபிட் இல்லாம பாக்குறாரு. ஏன்னா குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணணும்ன்றதுனால. சோ ஆனா ஒரு பினான்சியல் கிரைசிஸ்க்குள்ள இவங்க அகைன் மாட்டுறாங்க. ஏன்னா ஒரு பர்சன் கூட வாங்கல அப்படிங்கிறதுனால மாட்டுறாங்க. எல்லா இடங்கள்லயும் லோன் கேட்கறாங்க. எந்த ஒரு பேங்க்குமே லோன் தர முன் வரல. ஏன்னா ப்ராஃபிட் இல்லாத பேங்க் ஒரு விஷயத்துக்கு யார் தருவா? சேம் டைம் ஷேரை வித்துடலான்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் இல்லாத ஷேர் அப்படிங்கிறதுனால யாருமே வாங்க முன் வரல. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா நோட் பண்ணணும் என்னன்னா, அடுத்தது என்ன கட்டோன்னு தெரியாம ஒரு ஸ்டாண்டிங் லோன் பொசிஷன்ல தான் அந்த இடத்துல இருந்திருக்காரு. அப்ப கூட அவர் நெவர் கிவ் அப் பண்ணிக்கவே இல்லை. நெவர் கிவ் அப் ஆகவே இல்லை. என்ன விஷயம் அப்படின்னா, நான் வந்து இதை விட்டு போயிடுவேன், எனக்கு என்னன்னே தெரியல அப்படின்னு இல்லாம அவர் கோலை நோக்கிய தீவிர பயணத்தை வச்சார். என்ன அப்படின்னா, நான் கண்டிப்பா முன்னேறணும், எனக்கு ஏதோ ஒரு வழி கிடைக்கும் அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருந்தாரு. அந்த தீவிரத்துக்கான ஆன்சர் என்னவா கிடைச்சது, கோல்ட்மேன் நிறுவனம் அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனில $5 மில்லியன் இனிஷியலா இன்வெஸ்ட் பண்றாங்க. ஓகே, ஆல்ரெடி எல்லாத்துலயுமே சூப்பரா இருக்கு அலிபாபாவால. மணி மட்டும் தான் பிரச்சனைங்கும் போது மணியும் வந்துருச்சு. அப்புறம் ரொம்பவே சூப்பரா புத்துணர்ச்சியோட கிளம்புறாங்க. அப்புறம் ஒவ்வொரு பேங்க்குமே அதுல இன்வெஸ்ட் பண்ண, சாஃப்ட் பேங்க் அவங்களும் வந்து இன்வெஸ்ட் பண்ண வராங்க. ரொம்பவே சூப்பரா அவங்க 18 எம்ப்ளாயிஸ்ல ஆரம்பிச்சது மோர் தென் 20,000 எம்ப்ளாயே டெவலப் ஆகுறாங்க. சீனா ஃபுல்லா அலிபாபா சீனா அப்படிங்கிற அளவுக்கு ரொம்பவே சூப்பரா டெவலப் ஆகுறாங்க. சரி, அதோட விட்டாரானா அதுதான் இல்லை. என்னன்னா அந்த காலகட்டங்கள்ல eBay அப்படிங்கிறது சீனால இருக்க ஒன் அண்ட் ஒன் இ-காமர்ஸ் வெப்சைட். இப்ப நம்ம அமேசான் இருக்குல்ல, அது போல இருந்துச்சு. சோ இவர் எடுத்துட்ட ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, அதையும் நம்ம எடுத்துட்டு நம்மளோட தான் கொண்டு வரணுங்கிறத டோபோ அப்படிங்கறத ஒண்ணு உருவாக்குறாரு. அவர் எடுத்துட்ட கான்செப்ட் இதுல என்ன C2Cன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கான்செப்ட் எடுத்துக்கிறாரு. அது கிராமத்துல இருக்க சின்ன சின்ன மக்கள்கிட்டயும் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு 0.1% கூட ப்ராஃபிட் இல்லாம அப்படியே எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாரு. வித்தின் இயர்க்குள்ள ஈபேங்கிறது காணாம போயிடுச்சு. இது மட்டும் இல்ல, ஏசியா நிறுவனங்கள் எல்லாத்துலயும் நுழைய முடிஞ்ச அமேசானால இன்ன வரைக்கும் சீனாக்குள்ள நுழைய முடியாம இருக்கிறதுக்கான மெயின் ரீசனுமே இந்த அலிபாபா தான். இன்ன வரைக்குமே ஒரு பெரிய சிம்ம சொப்பனம்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்டேட்ல தான் இந்த அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இருக்கு. சோ அடுத்தது அவங்க ஷேர்குள்ளேயும் என்ட்ராறாங்க. நியூயார்க் ஷேரா, ஹாங்காங் ஷேரா அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன்ல கடைசியா நியூயார்க் ஷேர்ல போடுறாங்க. போட்ட ஃபர்ஸ்ட் டேல பாத்தீங்கன்னா இது வரைக்கும் அடையாத உச்சபட்ச நிலை. ஒரு ஷேரோட வேல்யூ $68 அப்படிங்கிறது போது அவங்க எடுத்துக்கிட்ட ப்ராஃபிட் மட்டுமே 21.77 பில்லியனா அவங்க எடுக்கிறாங்க. சோ உலக நாடுகளே உத்து நோக்குது. யார் இது, ஏசியால இருந்து வந்த ஒரு நிறுவனம் இவ்வளவு எடுக்குது அப்படின்னு உத்து நோக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அலிபாபா உலகம் முழுவதுமே பேசப்படுறாங்க. ஓகே, இதான் முடிஞ்சிருச்சா அப்படின்னா அதான் இல்ல, மெயினே இனிமே தான் இருக்கு. என்ன அப்படின்னா, அப்புறம் ஒரு ஒரு பிசினஸ் ஃபாரம்ல கொடுக்குற இன்டர்வியூல அவர் கேட்கறாங்க, உங்களோட சக்சஸ்க்கான ரீசன் என்ன சொல்லுங்கன்னா, அவர் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா,
ஐ டோன்ட் நோ எனிதிங் அபவுட் கம்ப்யூட்டர் அண்ட் இன்டர்நெட்டுங்கிறார். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இ-காமர்ஸ் வெப்சைட் அப்படிங்கிறது வித்தவுட் இந்த கம்ப்யூட்டர் நாலேஜோ இல்ல இன்டர்நெட்டோ தெரியாம போக முடியாது. சோ அப்படியா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு தெரியாது, பட் ஆனா நான் ஃபார்ம் பண்ண 17 மெம்பர்ஸ் ஆஃப் டீம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு இது தெரியும். 17 பேருக்குமே வந்து இன்டர்நெட்டை பத்திய நாலேஜும் ப்ரோக்ராமிங் கோடிங் எல்லாமே தெரியும். என்னோட கோலை நான் அவங்க கோலா ஆக்கினேன். அவங்க அவங்க கோலை நோக்கி பயணம் பண்றதுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன். அந்த 17 பேர் என்ன அலிபாபாவை பார்த்துக்கிட்டாங்க. அலிபாபா குரூப் ஆஃப் கம்பெனி என்ன பார்த்துக்கிச்சுட்டாங்க. முடிஞ்சிருச்சா? ஒரு டீமுக்கான பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை விட எதுவுமே சொல்ல முடியாது. ஒரு நாலேஜ் இல்ல அப்படிங்கிறத தாண்டி இந்த நாலேஜ் எங்க இருக்குங்கிறத தேடி கண்டுபிடிச்சு அதை தனக்காக்கி ஒரு மிகப்பெரிய உச்சத்தை அடையறாருங்கிறது இதை விட பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லவே முடியாது. ஒரு மனுஷன் ரிஜெக்ட் பண்ணப்பட வேண்டிய எல்லா லெவலையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்கூல்ல இருந்து யூனிவர்சிட்டில இருந்து ஈவன் தோ செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கம்பெனில நடந்த டிஸ்பியூட் வரைக்கும் நிறைய இடங்கள்ல அவர் ரிஜெக்ட் பண்ணப்பட்டாரு. ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு சர்வர்ல வந்து சர்வர் இருக்கிறதுக்கு கேட்கும்போது ஹோட்டல்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஒரு பிசிக்கல் அப்பியரன்ஸ் சரியில்லைன்னு சொன்னாங்க இல்லையா. அதே அப்பியரன்ஸ் எல்லாம் இப்ப வின்ன ஆன அப்புறம் அவர் இருக்காரு இல்லையா, அதே ஃபேஸ் தான், அவருக்கு ஃபேஸ் ஒன்றும் மாத்திக்கல. சோ இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு கிரிட்டிசிசம் சொல்லுவாங்க இல்லையா, அதுல கன்ஸ்ட்ரக்டிவ்னு சொல்லுவாங்க. அதாவது ஒருத்தவங்க சொல்லப்படுற குறைகள் வந்து நமக்கானதா இல்ல, நம்ம கையில இல்ல, அதை மாத்திக்கிறது அப்படிங்கிறா அதை கொண்டு போக தேவையில்லை. கன்ஸ்ட்ரக்டிவ் அப்படின்னா, இப்போ உனக்கு ஸ்கில் இல்ல, நீ அதனாலதான் டெவலப் ஆகலைன்னா நம்ம ஸ்கில்ல டெவலப் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. பட் நீ இதுக்கு வடிவேல் ஜோக் மாதிரி நீ வந்து இதுக்கு சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்னா அதை நம்ம ஏத்துக்கவே தேவையில்லை. ஏன்னா ஜாக்மா என்ன பண்றாரு, ஒவ்வொரு இடங்களும் ரிஜெக்ட் பண்ணப்படும் போது நீ வந்து யூஆர் நாட் ஃபிட் ஃபார் எ ஜாப்னு சொல்லும்போது அவர் அதை எடுத்துக்கல, அவருக்குள்ள அதை கொண்டு போகல. இல்ல என்னால முடியுங்கிறத ஒவ்வொரு இடங்களையும் நிரூபிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அட் லாஸ்ட் இந்த உலகத்துல சொல்லப்பட போற சொல்லப்பட்டுட்டு இருக்க மிகப்பெரிய பொய் என்ன அப்படின்னா, வாய்ப்புகளே கிடையாது, என் வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டாங்க, நான் அப்படி இருந்தா இப்படி ஆயிருப்பேன், இதுதான் மிகப்பெரிய பொய். அதே போல உலகத்துல இருக்க மிகப்பெரிய உண்மை என்ன அப்படின்னா, வாய்ப்புகள் மூளை முடுக்கு எல்லா இடங்களையும் இறைஞ்சு கிடக்கு. என்னன்னா வாய்ப்புகள் நோக்கிய பயணங்களை நம்ம தவற விட்டோம். நம்ம போகும்போது பாதை மாறி இருக்கலாம், இல்ல ஒண்ணு கொஞ்சம் தூரம் போக வேண்டியதா இருக்கலாம். அந்த பயணங்களை தவற விடுறதன் மூலியமா தான் நம்ம வெற்றியை தவற விடுறோமே தவிர, வாழ்க்கையில எல்லா வாய்ப்புகளும் எல்லாருக்கும் இட்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஷுட் ஹேவ் த சேம் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. சோ நம்ம இந்த பிசினஸ்ல பார்க்க வின் பண்ணணும் சக்சஸ் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் சொல்லி இது எல்லாத்தையுமே முடிச்சிடலாம். என்னன்னா, நம்ம பிசினஸ் மேல முதல்ல நம்பிக்கை, கான்பிடன்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அந்த நம்பிக்கையை முதல்ல வைக்கணும். அண்ட் ஆல்சோ நம்ம மேல நம்ம நம்பிக்கை, என்னால இது செய்ய முடியும், நான் இதை வின் பண்ணி அடுத்த லெவலுக்கு கொண்டு போறேன் அப்படிங்கிற செல்ஃப் கான்பிடன்ட் கொண்டு வரணும். அண்ட் ஆல்சோ வாய்ப்புகளை நோக்கியும் சக்சஸ் நோக்கிய பயணம் இருக்கு இல்லையா, கன்சிஸ்டன்ட் சொல்லுவாங்க இல்லையா, தொடர் பயணம் சொல்லுவாங்க இல்லையா, இது 3ஐயும் நம்ம அட்டென்ட் பண்றது மூலியமா நம்ம எந்த லெவல் வேணா அச்சீவ் பண்ணலாம், நம்ம யாரை வேணாலும் இருக்கலாம். ஆனா இந்த நம்ம கோலை வந்து ரொம்ப சீக்கிரமா அச்சீவ் பண்ணலாம். ஆல்சோ தேங்க்யூ.